மீட்பெரும் சகாயமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் கூட அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த மார்னிங் மன்னான்ற தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நாளிற்குரிய ஒரு வார்த்தை, கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தி தயார்படுத்துகிறார். அதனுடைய ஆதார வசனம் நியாயாதிபதிகள் 6:14. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அதாவது உலகை அழிக்கும்படிக்கு நாம் அனுப்ப போகும் ஜல பிரயாணத்திலிருந்து தான் நோவா என்கின்ற அவருடைய ஃபேமிலி, அதாவது காப்பாற்ற தேவன் விரும்புகிறார். ஆகவே நோவா கிட்ட ஒரு மிகப்பெரிய வேலையை கொடுக்கிறார். பெரிய வேலையை அவன் செய்ய வேண்டும். அதனுள் உலகில் உள்ள ஜீவராசிகளை என்ன பண்ணோம், சேர்க்கணும். இது சுவாரஸ்யமான மனிதனான நோவாவுக்கு மிகவும் கடினம். ஆனாலும் வேலைக்காக கொடுத்தவர் அதை செய்ய நோவாவை தகுதிப்படுத்தி பலன் தந்து வேலையை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை தந்தார். ஆதியாகமம் 6:9 வாசிக்கிறோம். கிதியோன் எளிமையான கோத்திரத்தில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்தவன். ஆனால் அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டு தகுதிப்படுத்தி பலப்படுத்தி கடல் மணலை ஒட்டகங்களை இராணுவத்தில் வைத்திருந்த பெரிய சேனையாகிய மீதியானியரிடத்திலும் அமலேக்கியரிடத்திலும் வெறும் 300 பேர்களுடன் அவனை அனுப்பி வெற்றி சிதறடிக்க செய்தார். அவர்களிடத்துல கேடயமும் வாளும் இல்லை, ரதமும் குதிரையும் இல்லை. ஆனாலும் வெறும் என்ன பண்ணாரு, பானைகளையும் தீவட்டிகளையும் வைத்து கொண்டு தான் பெரும் வெற்றியை பெற்றார். இந்த கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்க ஆண்டு ஸ்தோத்தரிக்கிறேன். ஜெபம். பிதாவே, சர்வவல்ல வழிகளையும் அது நினைவுகளையும் என்னால் அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும் உமது சித்தத்துக்கு என்னை ஒப்படைக்கிறேன். எனக்கு நீர் நியமித்த வேலையை நான் செய்து முடிக்க என்னை பலப்படுத்தி சகாயம் செய்வீர் நம்புகிறேன். ஆமேன். ஹாவ் a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.